ஹாய் ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் பேக் அகைன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலுக்கு தான் வந்திருக்கோம். ஓகேங்களா, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தாஜ்மஹாலோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்மளோட சென்டர் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ், தாஜ்மஹால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ராங்கிற இடத்துல தான் தாஜ்மஹால் வந்து கட்டப்பட்டிருக்குது. ஸோ அதுக்கு போகிற வழியில் தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து போகிறதுக்கு வந்து ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா 3 மில்லியன் பீப்புள்ஸ் வரனால அவங்க போகிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து இங்கே வண்டி வந்து வச்சுருக்காங்க. வண்டியில் வந்து நிறைய பேர் போய்க்கலாம். அதாவது ஒரு 7-8 பேருக்கு மேலே அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளும் வந்துட்டு இப்போ வண்டியில் தான் போக போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சைடில் ஃபுல்லாக காம்பவுண்ட்ஸ் அண்ட் வந்து ஒரு கடைகள், ஷாப்பிங் மால்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூரம் உள்ளே வந்து வண்டியில் போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கேட் இருக்கும். கேட்டில் வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு தான் அடுத்த என்ட்ரன்ஸ் உள்ளே போக போகிறோம். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்மளோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கடைகள் தான் இருக்கும். நீங்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான இடம் வந்து நிறையாவே இருக்குது கேஸ். ஸோ சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸ், அதாவது அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறப்போ டிக்கெட் வாங்க போகிற அந்த இடத்துக்கு முன்னாடி தான் இப்போ நின்றுட்டுருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த வழியில் தான் உள்ளே போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ஃபாரின் பீப்புள்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து வருகை தர்றாங்க இந்த தாஜ்மஹாலை பார்க்குறதுக்காண்டி. சுற்றி பார்த்திங்கன்னா அந்த செங்கோட்டை சுவர் மாதிரி அமைச்சிருக்காங்க. இதுதான் வந்து காம்பவுண்ட் சுவர் மாதிரி இருக்கும் அங்கே வந்து சுற்றி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கிற இடம். அங்கே வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போக போகிறோம். ஓகேங்களா, இந்த சேவர் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது. இந்த பாட்டுக்கு போனால் வெளியில் போகிற சைடு இது வந்து எக்ஸிட்டு. நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இதான் டிக்கெட் எடுக்கிற இடம். ஸோ இப்போ நம்ம போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். வாங்க கைஸ் போகலாம். இங்கே வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து 230 ரூபா வந்து வாங்குறாங்க. அண்ட் ஃபாரின் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1300 வாங்குறாங்க கைஸ். அண்ட் வந்து ஆர்க், அதாவது தென்னாசிய பெருங்கடல் அந்த சைடு இருக்கவங்களுக்கு வந்துட்டு 730 வந்து வசூலிக்கிறாங்க டிக்கெட்டு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அந்த அமௌண்ட் வந்து கொண்டு வந்துருங்க. கேஸ் பார்த்தீங்களா, ஏதாவது தாஜ்மஹாலோட வந்து ஃப்ரண்ட் வியூவு பார்க்குறதுக்கே செம்ம பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா அந்த கார்டன் மாதிரி செஞ்சு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு செங்கோட்டை சின்ன ஒரு பில்டிங் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுவும் வந்து அழகாக இருக்குது. ஸோ வந்தாச்சு கேஸ் தாஜ்மஹாலுக்கு. பார்க்குறதுக்கே ஒரு செம்ம ஒரு கூஸ்பம்ஸாக இருக்குது. எஸ், காதல் நினைவு சின்னம் தாஜ்மஹால் முன்னாடி தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம வந்து தாஜ்மஹாலோட ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, வாங்க கைஸ் உள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள நினைவு சின்னங்களுள் உலக அதிசயங்களில் ஒன்று தான் தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹால் வந்து ஆக்ராவில் வந்து இருக்குது. முழுவதும் வந்து பளிங்கு கற்களால் வந்து இந்த தாஜ்மஹால் வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் எத்தனை பேர் சேர்ந்து இந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே ஷாக் ஆகிடுவீங்க. 22,000 பணியாட்களை கொண்டு தாஜ்மஹால் வந்து 22 வருடங்களாக கட்டப்பட்டிருக்கு. அதாவது 1631 1654 வரைக்கும் இந்த தாஜ்மஹால் வந்து கட்டி. இந்த தாஜ்மஹால் வந்து பார்த்திங்கன்னா காதலின் நினைவு சின்னமாக உலகம் முழுவதும் புகழ் பெற்று விளங்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இக்கட்டிடம் வந்து முகலாய மன்னன் ஷாஜஹானால் கட்டப்பட்டது. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இளம் மனைவி மும்தாஜ் நினைவாக இந்த தாஜ்மஹால் வந்து அவர் வந்து கட்டினார். கேஸ், வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் என்ன தான் வந்து மும்தாஜ் நினைவாக வந்து காதல் சின்னமாக இந்த தாஜ்மஹாலை கட்டியிருந்தாலும் அவருடைய அந்த ஒரு காதலின் மறு வெளிப்பாடாக அவரோட கல்லறை வந்து அமைவிடமாக கருப்பு தாஜ்மஹால் கட்டுறதா வந்து அவர் வந்து நினச்சிருந்தார். ஆனால் அதுக்கு வந்து காலம் வந்து வழிவிடலை. அதுக்குள்ளே அவர் வந்து இறந்துட்டாங்க. மக்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி படத்தில் அந்த ஹீரோயின் பர்சன்ஸ்லாம் எடுப்பாங்களே, அந்த ஆற்றங்கரை ஓரமாக எடுக்கிற அந்த பர்சன்ஸ், அதாவது இந்த யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தான் அப்படின்ற அந்த சாங் வந்து ஷூட் பண்ணது இந்த தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்க ஒரு லொக்கேஷனில் தான்.
எஸ், இந்த தாஜ்மஹால் கட்டியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா யமுனை ஆற்றங்கரையில் தான் இந்த தாஜ்மஹால் வந்து கட்டியிருக்காரு. அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ வந்து செம்மையாக இருக்கும். என்ட்ரன்ஸ் சைடு இருந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு தாஜ்மஹால், அண்ட் அதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து யமுனை ஆறு தான் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யமுனை ஆற்றை வந்து பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், வாங்க போகலாம். கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்கை யமுனை இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி புனித ஆற்றில் ஒன்றா தான் இந்த யமுனை ஆறு இருக்குது. ஆறு ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல நின்று பார்க்குறக்கு மட்டும்தான் அலவுடு, மற்றபடி அந்த சைடு எட்டி பார்க்குறதுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அலோவ் பண்ண மாட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுனாப்புலேயே தாஜ்மஹால் இருக்குங்களா, செம்ம வியூ கேஸ், செம்மையாக இருக்குது. இந்த இடமே பார்க்குறதுக்கு வேறு லெவலாக ஒரு கூஸ்பம்ஸாக இருக்குது. ஓகேங்களா, நீங்களும் இந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் மொபைல் சார்ஜ் தீர்ற அளவுக்கு இந்த இடத்துல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, எந்த இது கிளிப் முடிஞ்சோன்னு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தாஜ்மஹாலுக்கு உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு மும்தாஜ் அண்ட் ஷாஜஹான் 2 பேர்த்தோட கல்லறைகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க உள்ளே போகலாம். ஷாஜஹான் வந்து ஆட்சி புரிந்த காலத்தில் நிறைய இடங்களில் நிறைய அரண்மனை வந்து கட்டியிருக்காங்க. அதாவது கிழக்கு நாடுகளில் இருக்க அந்த தில்லி அரண்மனை வந்துட்டு எவ்வளோ பாப்புலர்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் வந்து ஏன் இந்த தாஜ்மஹாலை வந்துட்டு அவ்வளோ ஒரு பெருமையாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க அப்படின்னா, அவரை வந்து என்னதான் வந்து 30 ஆண்டுகளாக சிறையில் அடைச்சிருந்தாலும் சிறையில் இருக்கிறப்போ தன்னோட காதல் மனைவியை நினைத்து தான் அவர் வந்து உயிர் வாழ்ந்தார். ஸோ அதோட விளைவாக தான் அந்த தாஜ்மஹால் வந்துட்டு பெரிய ஒரு காதல் சின்னமாக வந்து நினைக்கிறாங்க எல்லாம். 1666ஆம் ஆண்டு ஜனவரி 22 நாள் வந்துட்டு உடல்நலம் சரியில்லாமல் ஷாஜஹான் வந்துட்டு இறந்துட்டாங்க. அவரோட உடல் வந்துட்டு தாஜ்மஹால் மும்தாஜோட உடல் பக்கத்துலேயே வந்து அடக்கம் செய்யப்பட்டது. ஓகே கேஸ், இங்கே இருக்க வந்து அந்த பில்டிங்கில் இருக்க பளிங்கு கற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நுணுக்கமாக ஒரு அழகாக வந்துட்டு செதுக்கியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கல்லுலேயுமே ஒவ்வொரு கோபுரம் மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே கேஸ், வாங்க உள்ளே போய் இன்னும் வந்துட்டு அந்த அந்த சமாதி வந்து நம்ம இன்னும் பார்க்கல, நினைவிடத்தை. ஸோ அதை வந்து நம்ம போய் பார்க்கலாம். இதான் வந்து அது உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. ஓகே கைஸ், உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நினைவிடத்துக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் மும்தாஜ் அவங்களோட நினைவிடம். பார்த்திங்கன்னா தெரியும், பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. சுற்றி ரொம்ப 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 அழகாக இருக்குது கைஸ். அதோட டிசைன்ஸு, டைல்ஸ், அந்த இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷாஜஹான் அவங்களோட நினைவிடம் இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷாஜஹான் அவங்களோட நினைவிடம். ஸோ அதையும் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். எஸ், இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ஷாஜஹான் அவங்களோட நினைவிடம். ஸோ வேறு லெவலில் இருக்குது கைஸ். உள்ளே வந்தோடனேயே பார்த்திங்கன்னா தெரியும், அதோட டிசைன்ஸு, அதோட கட்டியிருக்க அந்த கட்டிடக்கலை எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது கைஸ். செம்மையாக இருக்குது, ரொம்ப ஃபீலிங்காகவும் இருக்குது கைஸ் பார்க்குறப்போ. 2 காதலர்கள் இறந்தும் உயிர் வாழ்கிறார்கள் அப்படின்னா அது இங்கே தான், ஷாஜஹான் அண்ட் மும்தாஜ். மக்களே வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜஹான் ஆட்சி காலத்தில் நடந்த போர் நெறிகளாக இருக்கட்டும், அவரோட ஆட்சி செய்த அந்த முறையாக இருக்கட்டும், அது சிறந்து விளங்குச்சொல்லே தன் காதல் மனைவியின் துக்கத்தை வெளிப்படுத்தும் மூலமாக இந்த உலகத்துக்கு அந்த மெமரிஸ் வந்துட்டு எப்படி வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் அவர் வந்துட்டு அந்த தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு. ஸோ ஒரு அரசன் இப்படி வாழ்ந்திருக்காரு என்பது எல்லோருடைய ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த உலகத்தில் ஒருத்தர் மேலே வச்சுருக்கிற பிரியமும் பாசமும் எந்த அளவுக்கு வந்து ஆழமானது இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து உலகத்தில் நினச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த தாஜ்மஹால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம திண்டுக்கல் சென்டர் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வில்லைக்கான நல்லா போட்டுக்கோங்க. மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே கேஸ், பாய்.